இன்றைக்கி ஜவ்வரிசி வடம் ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாம், உட்காந்து கிண்ணின்னு இருக்காமல் சிம்பிளாக பண்ணுறது இது. இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஜவ்வரிசி. இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு அளவோடு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தண்ணி முங்குற அளவுக்கு விடணும். கரெக்டாக முங்குற அளவுக்கு இருக்கேன். அதோட கொஞ்சம் எடுத்துருந்துடலாம் தண்ணி. இது அப்படியே வச்சுருவேன் ஃபுல்லாக, ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருவேன். நான் வச்சுட்டா மறுநாள் நடிக்க நல்லா அமைக்கிற மாதிரி ஆகும். ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். இது அப்படியே வச்சிடுறேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த 7 to 8 hours ஊற வைக்கணும். மினிமம் 4 hours இல்லை 7 to 8 hours ஊற வச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா சாஃப்டாகும், ஈஸி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்படி ஊற வச்சது மறுநாள் இல்லை காத்தால பார்த்தா இப்படி இருக்கும். நைட்டு ஊற வச்சது ஸோ தொட்டில் உப்பின்னு தொட்டினா இதுதான் இந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ இது வந்து இப்படி கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக இல்லாதனால இப்படி உதிரியாக வர மாதிரி இருக்கு பாருங்கள். ஜலம் இப்படியாக இருக்கணும். ஸோ இது வந்து மறுநாள் காத்தால எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ ஜவ்வரிசி, அதில் 2 பங்கு ஜலம், ஜாஸ்தி வேண்டாம். 2 பங்கு ஜலத்தை வந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் கொதிக்கிறது பார்த்தீங்களா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுன்ட்டு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். அப்படியே வச்சுப்போ ஒரு கிண்டிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். போதும், ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன். நல்லா ஒரு சூடு ஆறுற வரைக்கும் மூடி வச்சிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன். அரை மணி நேரம் இருக்குமா? சூடு ஆறுற வரைக்கும் 1/2 hour ஆகட்டும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். மிக்சியில் போடணும். ஆமாம், திருப்பி லேசாக கொதி வருது பாருங்கள். இந்த டேட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நல்லா வந்து இது இன்னும் ஆறணும். ஒரு 1/2 hour 40 minutes சுட்டுடணும். அப்படியே அதுக்கப்புறம் எடுத்துக்கப்புறம் நல்லா தொட்டோம்னா திருப்பி வெந்திருக்கும். அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு மூட வேண்டியதான். மூடி வச்சுருக்கேன். நடுவில் வந்து இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2, பட்டை மிளகாய் 2 எடுத்து வச்சு இப்படி 1-2 அரைச்சிருக்கேன். ஆமாம், சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. இது வேணாலும் கடையில் வாங்கி போடுவான்னு போடலாம், இல்லை அப்படி அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் 2 எடுத்து வச்சுருக்கேன் கலக்கிறதுக்கு. நான் ஆறி எடுத்தேன். தொட்டு பார்க்கும்போது ஆறி இருக்கு. இப்படி யாருக்கு இல்லையா, நல்லா உருண்டை வெந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்னா, அது அப்படி பண்ணா வெந்திருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவேன்னா, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுருவேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுமா? ஆமாம், அது ஃபுல்லாக மொத்தம் போட முடியாது. அது வந்து எவ்வளோ மிக்சி இது இருக்கோ ஒரு 3 times இல்லை 4 times அரைக்கிற மாதிரி வரும். நல்லா நைஸாக இருக்குங்க. தெரியுதா? நைஸாக அப்படி அரைச்சிட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாம் மொத்தமாக அரைச்சிட்டேன். இப்போ ஓகே, அரைச்சதுக்கப்புறம் இதில் என்ன ஃப்ளேவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம் அரைச்சி புதினா விட்டுக்கலாம், இல்லை தக்காளி அரைச்சி விட்டு தக்காளி அரைச்சி விட்டுக்கலாம். அவன் ஜீரகம் வேணால் ஒரு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். ஓமம் வேணால் ஓமம் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அவளுக்கு ஓமம் போட்டு வயசான சாப்பிட்ற வந்து ஓமம் போடலாம். ஜீரகம் ஓமம் வெஜிடபிள்ஸ் போடலாம். வெஜிடபிள்ஸும் போடலாம். போட்டு இப்படியே நறுக்கிட்டு அப்படியே இது பண்ணி விட்டுடலாம். அது மாதிரி இது வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு கில்லு விடாமல் பண்ணலாம். கில்லு விடாமல் இல்லை, அப்படியே போட்டு அப்படியே ஸ்பூனாக எடுத்து விட்றது தானே போடலாம். இது வந்து இது நல்லா இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, மிளகாயும் வந்து இது வந்து சும்மா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது காரத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் அந்த விதையெல்லாம் தெரியுற மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, இது எல்லாத்தையும் அலம்பி கொஞ்சம் ஜல இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அலம்பி இன்னும் ஜலம் விட்டு, ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன். ஸ்பூனில் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். ஆமாம், ஸ்பூனில் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ மொத்தம் வந்து 6 பங்கு ஜலம் இருக்குது. எப்படின்னா, 1 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்துருந்தேன். ஜலம் மொத்தம் ஆயிருக்கிறது வந்து 6 கிளாஸாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதில் 6 பங்கு. ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்கிறதுக்கு 1 கப்பு, நல்லா கொதிக்க ஜலமாக வெந்நீராக வச்சு கொதிக்க வச்சேன் இல்லையா, அதுக்கு 2 கப்பு, அரைக்கிறதுக்கு அரைச்சி அலம்பிலாம் விட்டுறதுக்கு மிச்சம் 3 ஆச்சு. ஸோ 6 ஆயிருக்கு, 6 கப்பு. இப்போ இது என்னென்னா, இது வந்து புதுசாக போடுறோம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் போடுறது பெஸ்ட்டு. எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், அவளுக்கு உடையாமல் இருக்கும். இதே வந்து வேஷ்டியில் போட்டோம்னா பின்னாடி திருப்பி ஜலம் தெளிச்சுன்னு எடுக்கணும். நான் பழைய வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கோம். அதெல்லாம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக டக்குன்னு முடியும் அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டில். அதுக்கு வந்து இப்போ திக்கான பிளாஸ்டிக் ஷீட் வருது இந்த வடத்துக்குன்னு, அதை வாங்கிட்டு அதில் விடணும். இப்போ நான் மேலே விடுறத காமிக்கிறேன். அப்புறம் பொரிச்சு 3 காய்ச்சல் வைக்கணும்.
3 காய்ச்சல் வச்சுட்டு இது பண்ணணும். இது என்னென்னா இப்போ வந்து காத்தால நம்ம இங்கே வெளில போகும்போது ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்னிங் 8 மணிக்கு 8 மணிக்கு திருப்பி ஒரு 5 மணிக்கு வந்துட்டு நைட் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி வெந்நீரை கொதிக்க போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் காத்தால அரைச்சிட்டு வடி காத்தால விட்டுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ திருப்பி ஒரு எப்படி ஆறுறதுக்கு வந்து 1 ஹவர் ஆச்சு. நான் 1/2 ஹவர் சொன்னேன், 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் அரைக்க முடியும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மொட்டை மாடி இல்லாதவன் என்ன பண்ணுறது? மொட்டை மாடியில் கொஞ்சம் பால்கனி வாசத்தில் இருந்தால் பால்கனியில் போடலாம். இல்லை வெயிலில் வச்சு போடுறதுன்னா காற்றுல ஃபேன் காற்றுல வந்து அவ்வளோ வந்து இலவிடா மாதிரி போட்டது மாதிரி அவ்வளோ வந்து காயும் லேட்டாகும். காயம் வேணும் கொஞ்சம் வெயில் இருந்தால் நல்லா அதுக்கு ஃபாஸ்ட்டாக காஞ்சி டக்குன்னு நல்லா முறமுறன்னு இருக்கும். முறமுறன்னு இருக்கும். மாடியில் விடலாமா? இந்த ஸ்பூனை வெள்ளை எடுத்துக்கணுமோ அதால் அப்படி தேய்ச்சி விட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா ரவுண்டாக வரும். அப்பளம் அதே பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். நைட்டு காமிக்கலையா? ஒன்று பொரிச்சு காமிக்கிறேன். ஒன்று ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம். சரி, கிறிஸ்பியாக இருக்குங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.